டீ அண்டியில் காப்பி இல்லை டீயே கொடுங்க. டீ டிராவலர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தான் அந்த பைக்கோட டெலிவரி. பைக் வந்து திருடு போயிடுச்சு. வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுவாங்க 2 பேர். அது ஓடுறாங்களா? ஷோரூம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சு. திருடிங்க மாதிரி முடிச்சுட்டு நிற்பாங்க 2 பேர் பக்கத்தில். டீ டிராவலர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் தான் இருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நம்மளோட இந்த பயணத்தில் நம்ம இது வரைக்கும் பைக்கு, காரு, பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி தான் நம்ம இந்த பயணத்தை எடுத்துக்கொள்ளலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பைக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஒரு பைக் புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் அந்த பைக்கோட டெலிவரி. இப்போ கரெக்டாக எங்கள் ஊர் சுக்காங்கல்பட்டியில் இருக்கேன். இங்கேருந்து சின்னமனூரில் தான் அந்த பைக் புக் பண்ணியிருக்கேன். என்ன பைக்குன்றதை வந்து நம்ம ஷோரூமில் வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு 2வது பைக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் பைக்லேயே சுற்றலை, என்னடா 2வது பைக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆல்ரெடி 2019 ஒரு பைக் எடுத்துட்டேன். அந்த பைக் எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி அந்த பைக் வந்து திருடு போயிடுச்சு. எப்படி திருடு போச்சுன்னா, வீட்லேயே வண்டியை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ளேயே வந்து சாவி, மொபைலு, பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க. அது கிட்டத்தட்ட போலீஸ்கிட்ட கேஸ் கொடுத்து மூவ் பண்ணி, அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் அப்படியே மூவ் பண்ணி பார்த்தோம். வண்டி கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயே வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம். வண்டி வந்து மதுரையில் ராம்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ தான் என்ன பண்ணோன்னா, போலீஸ் கேஸ் கொடுத்து அவங்கள வச்சு மூவ் பண்ணி அங்கே போகும்போது அந்த கேஸ் முடிஞ்சால் தான் வண்டியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் பைக்காக. ஒரு லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பைக் அமௌண்ட்டு தான், காசு சும்மா எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு பொருளை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம தான் உழைக்கணும், நம்ம தான் எடுக்கணும், நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையோட அடித்தளத்தையே உருவாக்கணும். அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு நம்ம உழைச்சி எடுத்த அந்த பைக்கு அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மிஸ் ஆயிடுச்சு. போலீஸை வச்சு மூவ் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, அது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு வேணுன்றதுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம காசு தான் போனால் போயிட்டு அப்படின்னு யாருமே நினைக்க போகிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட 2.5 வருஷமாக ஃபாலோ பண்ணோம். நிறைய பேர்த்த வச்சு, தெரிஞ்சவங்கள வச்சு, அரசியல் அதிகாரியை வச்சு நிறைய பேர்த்த வச்சு ஃபாலோ பண்ணோம். ஆனால் அது முடியாமலேயே போயிடுச்சு. வேறு என்னடா பண்ணுறதுன்னா, அப்படியே வெறுத்து சரி போனது அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை விட்டாச்சு. கிட்டத்தட்ட வண்டி இதோட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க, ஏடா இவ்வளோ வண்டியை 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்து வண்டியை தொலைச்சிட்டு நீ பாட்டுக்கு அசால்ட்டாக சுற்றுற, ஆனால் காசு பணம் நிறைய வச்சுருக்கியா அப்படின்னால கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொருள் வாங்குறதும் அந்த பொருள் இழக்கிறதும் அவங்களோட சுச்சுவேஷன் தான். அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் என்னென்னு. யார் வேணுமே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி யாரும் விட போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடந்து தான் இப்போயும் அதை பற்றி நினைக்கும் போதோ இல்லை அந்த பைக் எங்கிட்டாவது போகும்போது பார்த்தா கூட நமக்கு அது இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் கடந்து தான் ஆகணும். இப்போ சரி போனது தான். இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி வந்துட்டோம். இப்போ அடுத்த ஷோரூமில் போயிட்டு நம்ம வண்டி எடுக்க போகிறோம். வாங்க ஷோரூமுக்கு போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம கூட நம்மளோட பாலிய நண்பர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் வீட்டிலேருந்து ஒய்ஃபு, அக்கா, மாமா எல்லோரும் வர்றாங்க. இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருந்துச்சு. ஆனால் யாரும் ஒரு சில சூழ்நிலையினால் வர முடியல. இந்த பைக் எடுக்கிறதே நிறைய ஒரு கஷ்டங்களுக்குள்ளே தான் எடுக்கிறோம். நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய ஒரு கசப்பான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எடுத்து ஆகணுன்ற ஒரு காலகட்டத்தில் எடுத்தாச்சு. அடுத்தடுத்த பயணத்தில் வந்து நம்ம கூட நம்ம பைக் இருக்கும் எப்பயுமே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 பேரை இன்ட்ரோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுவாங்க 2 பேர். அது ஓடுறாங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் மாப்பிள்ளை முருகன். வணக்கம் சொல்கிறா. என்னடா வணக்கம். அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, மாமா வண்டி எடுக்க போகிறோம். நீ எங்கேருந்து வந்திருக்க? நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். எதுக்கு வந்த? மாமா வண்டி எடுக்க போகிறப்பல அதான் பார்த்துட்டு புதுசாக ஆசீர்வாதம்லாம் வாங்கினாப்புல, அதனால் வண்டி எடுக்க வந்திருக்கோம். ஆசீர்வாதம் அப்படி அவ்வளோதான். சந்தோஷம். சந்தோஷம். அதுக்கு பார்த்தீங்கன்னா குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள்.
என்னடா சொல்லணும் இப்போ டக்கு டக்குன்னு சொல்லி. மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மழையை நீ சாண பிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு தான் நமக்கு மேகமலை நம்ம கூட வந்த பைக்கு. நம்ம மச்சா வண்டி தான், நம்ம மச்சா தான் கொடுத்தாரு மேகமலைக்கு. அன்றைக்கி ஒரு ரைடை போட்டு வந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜம்முன்னு ஒரு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம மச்சான் கூடயே போயிட்டு நம்ம போது பைக் எடுக்கிறோம். பைக் எடுக்கிறோம் என்ன பைக்குன்னு சொல்ல மாட்டேன்னு பார்க்குறீங்களா? வாங்க உங்களுக்கு ஷோரூம்லேயே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதே மேகமலை ரோடு, இது வழியாக நம்ம போயிருப்போம். இங்கே ஃபுல்லாகவே டூரிஸ்ட்டாக போயிட்டுருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே ஒரு 2-3 வண்டி கண்டினியூவாக போகுது. 45. ஓகே மக்களே, ஷோரூமில் பார்க்கலாம். பாய். நம்ம எங்கே வந்துட்டோம்? இருக்கு. அடுத்து எங்கே போக போகிறோம்? ஷோரூமுக்கு. ஒரே ஜாலியாக இருக்கு. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஷோரூம் வந்தாச்சு. உள்ள வாங்க. இது இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. கொரிலா வண்டி பேரை சொல்கிறேன்னா கொரிலா. வண்டி பேர் தான் சதிதேவி அந்த வண்டியா அவனுக்கு கொட்ட வண்டியை பார்த்துக்கோங்க. ஏறி உட்கார நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தா பார்த்துக்கோங்களேன். கண்ணுக்கு தெரியாமல் போகிறேன். வண்டி வந்துருச்சா? வரேன். நீங்கள் நான்கு கட்ட வாங்கம்மா. அப்படியே ஷோரூம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சு. அது வண்டி டெலிவரி எடுக்கிறது தான். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா திருடிங்க மாதிரி முடிச்சுட்டே நிற்பாங்க 2 பேர் பக்கத்தில். இதான் ஷோரூமு ரவுண்ட் பாருங்க. இதான் சர்வீஸ் ஏரியா, இதான் ஷோரூம். ஹாய் guys, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். தலைப்புலாம் வளப்புலாம் பாடிட்டோம். தலைப்புலாம் வளப்புலாம் ஏழுடா. தேங்க்யூ. அப்படியே 2 பேரும் வண்டி எப்படி இருக்கு? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். நீங்க தான் முத ஓட்டிருக்கீங்க. ஸ்மூத்தா இருக்கு. பழைய மாடல் மாதிரி சவுண்ட் இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கு. வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நம்ம இதுக்கு மேல வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு. அப்படி சொல்லுங்க. போயிட்டு வா. நானும் முன் சைடே உட்காந்துக்கிறேன். ஏன் ஜோடியை கரெக்டாக இருக்குன்றியா? ஆமாண்டா, ஜோடி தான் இருக்கு. இதை பத்தி இப்படி சொல்லுங்க. நிறைய பேசிட்டோம். உண்மையிலே பெருமையா இருக்கு எங்களுக்கு. நீ சொல்ற சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு வண்டி. முன்னாடி வண்டி
வணக்கம்ல மாப்பிள்ள தேனியில இருந்து வண்டியை விடவில்லை வரட்டா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.